நம்ம எல்லாருக்கும் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் யாருன்னு நம்ம கேட்டோம்னா ரொம்ப காலமாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பில்கேட்ஸ். யாரை கேட்டாலும் அந்த பில்கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஏன் அப்படி இருந்தார்னா காரணம் என்னன்னு பார்த்தா, பல காலம் அவர் உலகத்திலே பணக்காராக இருந்தார். இப்போ நிறைய பேர் மாறி இருக்கலாம். அப்போது ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் நான் பார்த்த ஒரு வீடியோலேருந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒரு சொன்ன ஒரு இது கேட்குறாங்க கொஷின்னு, உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் நீங்கள், உங்களுக்கு மேலே யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. யாராவது தெரியுமா அப்படி உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் முன்னாடி உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் அப்படின்றாரு. நான் இப்போ இருக்கிற மாதிரி பெரிய உலகத்திலே பெரிய பணக்காரன் எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி மனிதர் கிடையாது, சாதாரண மனிதன். அப்போ நியூயார்க் ஏர்போர்ட்டில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் நியூஸ் பேப்பர் ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருந்தார். எனக்கு நியூஸ் பேப்பர் வேணுன்றக்காண்டி அவரை கூப்பிட்டு பேப்பர் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அப்போ தான் செக் பண்ணுறாரு, அடாடா சேஞ்ச் இல்லையே அப்படின்னு. என்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்றாரு. அதை டக்குன்னு அவர் யோசிக்காமல் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஏங்க என்கிட்ட சேஞ்ச் தானே இல்லை அப்படின்னு. இல்லை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. பில்கேட்ஸை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கிளம்புறாரு. அப்போ பில்கேட்ஸுன்றது யாருன்னு அந்த மனிதருக்கு தெரியாது. இப்படி ஒரு 1 மாதம் 2 மாதம் ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி அதே நியூயார்க் ஏர்போர்ட்டில் வராரு, நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ அந்த நியூஸ் பேப்பர் விற்றவர் நேராக வராரு. பேப்பர் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க வேணாம் அப்படின்றார். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. சார் என்கிட்ட இப்பயும் சில்லற இல்லை அப்படின்றாரு. யோசிக்காமல் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு இவர் சொல்கிறாரு பில்கேட்ஸ். இல்லைங்க நான் கொடுக்குறது உங்களுக்கு என்னோட லாபத்துலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குற பேப்பரு, இதனால் எனக்கு ஒரு நட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதுலேருந்து ஒரு 19 வருஷம் கழித்து அவர் பெரிய ஆளாகிறாரு. உலகத்துக்கே அவர் தெரியுது, பெரும் பணக்காரனாக இருக்கிறார். அப்போது ஒரு நாள் திடீர்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு, இவரை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி அவரை திருப்பியும் தேடி கண்டுபிடிச்சி அவரை பார்க்குறாரு. பார்த்தப்போ உங்கள்கிட்ட கேட்குறாரு, என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. தெரியுமே, நீங்கள் ஒரு பில்கேட்ஸ் அப்படின்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் நான் ஃப்ரீயாக வாங்கினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை நீங்கள் 2 பேப்பர் வாங்கியிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றாரு. நீங்கள் எனக்கு உதவி பண்ணதுக்காண்டி நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்றது உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில் கேளுங்க, நான் வாங்கி தர ரெடி அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் யாருன்னு உலகத்துக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்கள் அந்த நேரத்தில் சில்லறை இல்லைன்றதுக்காண்டி நான் உங்களுக்கு பேப்பர் கொடுத்தேன். அதை நான் வச்சுட்டு நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க, சந்தோஷம். ஆனால் நான் அன்னைக்கு மனிதநேயத்தோட ஒரு புரிதலோட உங்ககிட்ட இல்லாதனால நான் உங்களுக்கு உதவி பண்ணேன். அதை மேட்ச் பண்ணி இப்போ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது முடியாது சார்ன்னு சொல்லிட்டு அவர் உதவி வேணான்னு அவர் கிளம்பிட்டார். இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம புரிதல் இல்லாதது தான். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் அப்படின்ற போது நினச்சிட்ருக்கிறாரு. அப்போ அந்த பில்கேட்ஸ் அந்த இன்டர்வியூ எடுத்தோட்ட சொல்கிறாராம், உலகத்திலே பெரிய என்னையோட ஒரு கோடீஸ்வரன், என்னையோட பெரிய ஆள்னா இவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னாராம். அப்போ பாருங்கள், நம்மளை நம்ம புரிஞ்சிக்காதப்ப, அடுத்தவங்களை நம்ம புரிஞ்சிக்காதப்ப நம்மளுக்குள்ளே சில விஷயங்கள் ஓடுன்றாங்க. இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரியே தான். நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாதனால, நம்மளுக்குள்ள அந்த நேர்மைக்கு ஒரு புரிதல் இல்லாதனால, அவங்க நடந்துக்கிற இதை நம்ம ஏதாவது ஈடு கொடுத்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது, அந்த புரிதல் இல்லாதனால நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் நம்ம பண்ணுறோம். நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், இந்தாங்க உங்களுக்கு நான் செய்கிறேன்னு அது ஆணவம் இல்லைன்னா கூட ஒரு அன்பாக செஞ்சுருந்தாலும் அந்த மனிதருக்கு தான் அந்த நேரம் உதவி பண்ணது அவர்கிட்ட இல்லாதப்போ உதவி பண்ண, அதே மாதிரி அவர் யாருக்கு இல்லாதப்போ ஒரு உதவி பண்ணாக்க சரியாக இருக்கும். இவரும் பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது, பேப்பர் விற்கிறவர். ஆனால் அவருக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, ஒரு கம்பீரம், தன்னம்பிக்கை, ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அவரை பார்க்குறாரு, கையில் சில்லறை இல்லைன்னு புரிதலோடு அவர் கொடுக்குறாரு. அப்போது அந்த 2வது தடவையும் பேப்பரை கொடுக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா தடவுறாரு, இல்லைன்னு சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டே கொடுக்குறாரு ஃப்ரீயாக. அப்போ பார்த்துக்கோங்க, அவங்களுக்குள்ள நடக்கிறது மனுஷனாக நடத்துகிறாங்க,
மனிதனா நம்பணுன்றாங்க. அப்போ அவர் அந்த பண்ணனால தான் அவர் இந்த 19 வருஷம் 20 வருஷம் பெரிய ஆள் ஆவார், நம்மளுக்கு எதாவது செய்வார்னு நினச்சிட்டு பண்ணலை. அவர் பண்ணது ஒரே ரீசன், அவர் என்ன பண்ணியிருக்கார், தான் லைஃப் மாத்திரம்லாம் அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவர் நினச்சனால தான் இன்னைக்கு அந்த மனிதரும் இந்த பில்கேட்ஸே சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனிதராக அவர் இருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. மனிதனோட பண்பும் ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ இருப்போம். நம்ம வந்து காசு பணம் தேவை, ஆனால் காசு பணம் தேவை, ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா மனுஷனாக புரிஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்டோரியில் வரும்போது நீங்கள் ஒரு நல்ல மனிதராகவும் இருக்கலாம், நம்ம பில்கேட்ஸ்க்கு மேலேயும் இருக்கலாம். காசு பணம் முக்கியம், ஆனால் அதுதான் வாழ்க்கைன்றது கிடையாதுன்றது இந்த ஸ்டோரியில் நமக்கு புரியுது, தெரியும் நான் நினைக்கிறேன். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியில் சொன்ன மாதிரி ஒரு புரிதல் இருந்தால் என் வீடியோவை நீங்கள் கண்டினியூ பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். என் வாழ்க்கையை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். மனிதனாக நினைங்க. ஒரு புரிதலோடு இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் நினைப்பாங்க, நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். யோசிச்சு பாருங்கள். அந்த யோசனைக்கு படித்து புரிதலோடு இருங்க, எல்லாமே நடக்கும். யோசிங்க.